வணக்கம். நீரிழிவு நோய் மற்றும் அதன் மேலாண்மை பற்றி மேலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு பொது விழிப்புணர்வு முயற்சியாக டயபெட்டிஸ் பர் சார்ச்சா பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் நிகழ்ச்சி தொகுப்பாளினி மோகனா. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக வேகமான வாழ்க்கை முறை, மன அழுத்தம் மற்றும் ஒழுங்கற்ற உணவு பழக்க வழக்கங்களால் இந்தியாவில் நீரிழிவு நோயின் நிகழ்வுகள் ஆபத்தான வேகத்தில் அதிகரித்து வருகின்றன. உலக புள்ளி விவரங்களை பார்த்தால் இந்தியாவில்தான் அதிக நீரிழிவு நோயாளிகள் உள்ளனர். அதனால தான் இந்தியாவில் உலகின் நீரிழிவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இன்று நீரிழிவு மற்றும் அதன் மேலாண்மை பற்றி எங்களுக்கு மேலும் கற்பிக்க எங்கள் மதிப்பிடப்பட்ட குழுவில் இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எண்டோக்ரானாலஜிஸ்ட் மற்றும் டயபெட்டாலஜிஸ்ட்லேருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் வித்யா ராஜீவ் ஜஹாங்கிரிதர், டாக்டர் அனிதா சோமசுந்தரம் மற்றும் டாக்டர் புவனப்பிரியா இங்கே நம்மளோட நிலையத்தில் இருக்காங்க. டயபெட்டிஸ் பர் சார்ச்சா பேச்சு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, டாக்டர் வித்யா ராஜீவ் அவங்க கிட்ட தான். பொதுவாகவே பெண்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களோட ஹார்மோன்களை பாதிப்புகள் இருக்கா? இப்போ அவங்க கருவுறுதலுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம மக்களுக்காக சொல்லுங்கள். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸில் பெண்மைக்கான ஹார்மோன்ஸில் பாதிக்கலாம். எப்படி பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தால், அவங்க வயசு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். அதாவது பருவமடையும் வயசு கொஞ்சம் தள்ளி போகலாம். அவங்களுக்கான தீட்டு மாதம் வராமல் தள்ளி போகலாம். மலட்டுத்தன்மை, அதாவது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். உதாரணத்துக்கு, முதலாம் வகை சர்க்கரை நோய் உள்ள சிறுமிகள் பருவமடையும் வயசு கொஞ்சம் தள்ளி போகலாம். அப்படி பருவம் அடைந்தாலும் அவங்களோட பீரியட்ஸ் மாதம் வரதுக்கு பதிலாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வரலாம். இரண்டாம் வகை சர்க்கரை நோய் இருக்கிற இளம் பெண்களுக்கு பிசிஓடி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இருக்குது. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிஸார்டர், இல்லைனா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, அவங்களோட கருப்பையில் நீர்க்கட்டிகள் ஏற்படலாம். இந்த கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள்னால பெண்மைக்கான ஹார்மோன்ஸோட பேலன்ஸ் மாறிடுது. அப்போ என்ன ஆகும்னா, முகத்தில் பருக்கள் வரலாம், முகத்தில் முடி முளைக்கலாம், அதிக எடை இருக்கலாம். அவங்களோட பீரியட்ஸ் அதே மாதிரி 30 நாளைக்கு ஒரு தடவை வரதுக்கு பதிலாக 45 நாளைக்கு ஒரு தடவை, இல்லைனா 60 நாளைக்கு ஒரு தடவை, இல்லைனா மாத்திரை போட்டால் மட்டுமே சுகர் வர மாதிரி பீரியட்ஸ் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். இந்த மாதிரி எடை ஜாஸ்தியாக இருந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிற பெண்களுக்கு மலட்டுத்தன்மை அதிகமாகலாம். அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கலாம். இதே அவங்க அவங்களோட எடையெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கண்ட்ரோலில் வச்சாங்கன்னா இந்த ஃபர்டிலிட்டி ரேட்டை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ள பெண்களுக்கு அந்த மாதவிடாய் நின்று போகிற வயசு, அதாவது மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம பெண்களுக்கெல்லாம் ஒரு 46 வயசில் நடக்கிற அந்த மெனோபாஸ் கொஞ்சம் முன்கூடியே நடக்கலாம். 40 வயசு இருக்கும் பொழுதே அவங்களோட பீரியட்ஸ் எல்லாம் நின்று போகலாம். இது ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கண்ட்ரோலில் நல்லா வச்சுட்டோன்னா இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. கண்ட்ரோல் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி ஹார்மோன்ஸை, ஃபீமேல் ஹார்மோன்ஸை பாதிக்கலாம். என்னோட அடுத்த கொஷின் டாக்டர் அனிதா சோமசுந்தரம் அவங்க கிட்ட தான். குறிப்பாக இன்றைக்கி இங்கே பெண்கள் இருக்கிறதுனால இந்த கேள்வி நான் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு அதிகமான சர்க்கரை நோய் ஏன் வருது? ஏன்னா சமீப காலமாக ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றின உங்களோட விளக்கம் மக்களுக்காக. பெண்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமாக வருதுங்கிறது ஒரு மிஸ்பெர்செப்ஷன். ஸ்டடீஸ் இது வரைக்கும் பார்த்ததில் ஆண்களுக்கு தான் பெண்களோட அதிக டயபிட்டிஸ் இருக்கிற வரைக்கும் லிட்ரேச்சர் இருக்குது. ஸோ 17 மில்லியன் மென் தான் பெண்களோட ஜாஸ்தி டயபிட்டிஸ் இருக்கிறாங்க இப்போ வேர்ல்டு வைட். ஆனால் பெண்களுக்கு வந்துடுச்சுன்னா டயபிட்டிஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் அதிகமாக வருது. ஸோ அதனால் பெண்கள் அவங்க டயபிட்டிஸ் வரப்போ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அடுத்ததாக டாக்டர் புவனப்பிரியா அவங்க கிட்ட, பொதுவாகவே சர்க்கரை நோய் வந்துடுச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு என்ன டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் ரொம்ப குழம்பி போயிடுவாங்க. அப்போது நீங்கள் என்ன மாதிரி டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் மக்களின் பார்வைக்காக. பொதுவாக சர்க்கரைக்கான டெஸ்ட்டை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது சுகர் ப்ரெக்னென்ட்டுக்கு முன்னாடி, வென் யூ கெட் ப்ரெக்னென்ட்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ நார்மலாக ஒருத்தங்களுக்கு இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, ஒருவேளை நமக்கு சுகர் இருக்கும்போது ஒரு பயம் வரும். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, டாக்டர் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்குன்னு சொன்னாலும் நமக்கு ஒருவேளை சுகர் இருக்குமோன்னு ஒரு பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு நார்மலாக சிம்பிளாக பண்ணுற ஒரு பிளட் டெஸ்ட் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம்.
என்னென்னு கேட்டால் வெறும் வயிற்றில் ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி நாம் ஃபாஸ்டிங்கில் சுகர் டெஸ்ட் பண்ணி அது மோர் தென் 126 மேலே இருந்துச்சுன்னா நமக்கு சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு பிளட் டெஸ்ட் மூலிமா அது ஹையாக மோர் தென் 200 இருந்துச்சுன்னா சர்க்கரை வியாதி இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு டெஸ்ட்டு சொன்னோம்னா HbA1cங்கிற டெஸ்ட், அதாவது 3 மாதம் லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக ஆவரேஜாக நம்ம உடம்புல எவ்வளோ சுகர் இருக்குது அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய ஒரு டெஸ்ட் HbA1c. ஸோ அந்த லெவல் வந்து இப்போ 5.7 கீழே இருந்ததுன்னா நமக்கு சுகர் இல்லை அப்படின்னு அப்படின்னு பயப்படாமல் இருக்கலாம். அது 5.7 to 6.4 இருக்குன்னா ப்ரீ டயபெட்டிக், நம்ம சர்க்கரை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தும். மோர் தென் 6.5 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்குது, நம்ம அதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு குளுக்கோஸ் குடித்து சுகர் இருக்கா உடம்புல அதுக்கான ஆரம்ப கட்ட நிலை ஏதாவது இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட்டை வந்து யூஸ்வலாக ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம். அடுத்ததான் என்னோட கேள்வி வந்து டாக்டர் வித்யா ராஜீவ் அவங்க கிட்ட தான். பொதுவாக வந்து பெண்களுக்கு சர்க்கரை நோய் வந்ததுக்கப்புறம் அவங்க பார்க்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனைகள், அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். சர்க்கரை நோய் உள்ள பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது 2 நிமிஷத்தில் சும்மா லிஸ்ட்டு போட்டு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது வீட்டில் வேலை பண்ணி குழந்தைங்கள பெரியவங்களெல்லாம் பார்த்துக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு காமன் ட்ரெண்ட் என்ன பார்க்குறோன்னா அவங்களோட உடலுக்கும் மனசோட ஹெல்த்துக்கும் வந்து அவங்க போதிய டைம் ஒதுக்கிறது கிடையாது. அது வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நினச்சி அதுக்காக ஆரோக்கியமான உணவோ உடற்பயிற்சியோ அதெல்லாம் வந்து அந்த டைம் அதுக்காக டெடிகேட் பண்ணி பண்ணுறது கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண் அவசர அவசரமாக குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய டிஃபனை 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பிட வேண்டிய சாப்பாடை மத்தியானம் 3 மணிக்கு சாப்பிடுவாங்க. நைட்டு 7 மணி 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய டிஃபனை 11 மணிக்கு நைட்டு சாப்பிடுவாங்க. அவங்க எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஓஞ்சி போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு எந்த டைமும் இருக்காது. ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நைட்டு தூங்கிடுவாங்க. இது அவங்களோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இதுவே வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் அவசர அவசரமாக காலையில் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஏதோ அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க, இருக்கிறத சாப்பிடுவாங்க. ஒர்க்லேயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். வீட்டுக்கு வந்து திரும்ப வீட்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு எகெயின் உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களும் சாப்பிடுவாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், தூக்கம் கம்மியாக இருக்கும். இது வந்து ஜென்ரலாக எல்லா பெண்களிலும் நாங்கள் பார்க்குற வந்து ஒரு 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 பேட்டர்னாக இருக்குது. இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், பெண்கள் தான் குடும்பத்தோட தூண்கள். நீங்கள் நல்லா மனசளவிலையும் உடம்பளவிலும் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க குழந்தைங்கள், பெரியவங்க, கணவர், இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதனால் உங்களோட மனசு உடல் 2தோட ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் மூவிங் டு டாக்டர் அனிதா சோமசுந்தரம். இப்போ சர்க்கரை நோய் இருக்குது, ஆனால் நான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கல, சிகிச்சையே எடுத்துக்காமல் இருக்கேன், அதனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? அண்டு இந்த இதயம், மூளை, கிட்னி இந்த மாதிரியான உறுப்புகளுக்கும் பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாங்க, சர்க்கரை நோயை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் அன்கண்ட்ரோல்டாக சுகர்ஸ் ஹையாகவே வச்சுக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நாளில் வருஷங்களில் ஹார்ட், கிட்னிஸ், ஐஸ், நர்வ்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கலாம். ஸோ நிறையா சான்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர், ஐயெல்லாம் ஒழுங்காக பார்க்காம பிளைண்ட்னஸ் அப்படியெல்லாம் கூட ஆகலாம். ஏதாவது புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அந்த புண்ணு ஆறுறதுக்கு ஹீலிங் எல்லாம் கூட டிலே ஆகலாம். இன்ஃபேக்ட் டயபிட்டிஸை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்காமல் ரொம்ப ஹை சுகர்ஸாக இருக்கிறது டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ்னு ஒரு கண்டிஷன். இட் கேன் பி லைஃப் த்ரெட்டனிங்க. ஸோ சுகர்ஸ் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக என்னோட கேள்வி டாக்டர் புவனப்பிரியா அவங்க கிட்ட. பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் மந்த்லி பீரியட்ஸ் டைமில் வந்து சர்க்கரை நோயாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? இப்போ ஒருவேளை மந்த்லி சைக்கிளில் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸில் சர்க்கரையோட அளவு குறையுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். டெஃபினட்டாக இப்போ நம்ம லேடிஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்க ஏஜ் அட்டன் பண்ண டைமில் இருந்து மெனோபாஸ் வரைக்கும் மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் இர்ரெகுலாரிட்டிஸ், பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி நார்மலாகவே பார்க்க முடியுது. அதுவும் டியூரிங் ப்ரெக்னன்சியில் வந்து நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் எஸ்பெஷலி வந்து பயங்கர சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்.
பட் இது வந்து என்னன்னு கேட்டோம்னா டயபெட்டிக் லேடிஸாக இருந்தாங்கன்னா விமனாக இருந்தாங்கன்னா இன்னுமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டாக்டர் வித்யா சொன்ன மாதிரி வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இப்போ ரொம்ப காமன். டைப் 2 டயபெட்டிக் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இந்த அந்த ஓவரி அந்த சினை பையில் வந்து நீர்க்கட்டிகள் வந்து அவங்களால வந்து ரெகுலர் பீரியட்ஸும் வராது, அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கூடிய சான்சஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் அவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதே டைப் 1 கேட்டகரி எடுத்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி அவங்க உடம்புல இன்சுலின் சுரக்கிற தன்மை கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு நார்மல் வெயிட் இருந்தால் தான் நார்மலாக பீரியட்ஸே ரெகுலராக வரும். ஸோ இதனால் டைப் 1 இருக்கிறவங்களுக்கு வந்து அண்டர் வெயிட்னால ஒரு பீரியட்ஸ் ரொம்ப வராமல் இர்ரெகுலராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மாதம் வர பீரியட்ஸ்னால வந்து லாட் ஆஃப் சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற 2 ஹார்மோன்னால தான் யூஸ்வலாக பீரியட்ஸு மென்ஸ்ட்ரல் சைக்கிளே நமக்கு வருது. இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் லெவல்ஸ்னால பயங்கரமாக சுகர் கிரேவிங் வந்து அதனால் ஒரு சுகர் ரைஸ் ஆகிறதும் உண்டு. அப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுகர் நார்மல் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நார்மலாகவே லேடிஸ்க்கு இருக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா நார்மலாக லேடிஸ் வந்து வீட்லேயே சுகர் அடிக்கடி மானிட்டர் பண்ணி ஒரு மென்ஸ்ட்ரல் டயரி அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணி நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது இந்த மாதிரி ஒரு இருக்குது, இதுக்கு வந்து என்னென்ன மெடிசன்ஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கிறது மூலிமா உங்களோட சுகர் நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அடுத்தது என்னோட கேள்வி டாக்டர் வித்யா ராஜீவ் அவங்க கிட்ட தான். பொதுவாகவே இந்த சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிட்டாலோ இல்லை அதிகமாக எடையை வந்து குறைச்சிட்டாலோ இந்த டைப் 2 டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், அதே மாதிரி அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு தடவை சர்க்கரை வந்துச்சுன்னா ஆயுசுக்கும் மாத்திரை எடுக்கணுமா, சர்க்கரை நோய்க்கு குணப்படுத்தவே முடியாதா, வாழும் வரை மாத்திரை எடுக்கணுமா, இதுதான் அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்குற ஒரு கேள்வி. இதுதான் இதுக்கு வந்து பதில் என்ன சொல்லணும்னா, நீங்கள் கேட்ட மாதிரி டயட் மூலமாக டயபெட்டிஸ் இல்லாமல் பண்ண முடியுமா, டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படின்னாலாம் இப்போ நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா சர்க்கரைக்கு மாத்திரை எதுவும் இல்லாமல் இன்சுலின் எதுவும் இல்லாமல் சர்க்கரையை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான். ஒரு சிலருக்கு அது முடியும், ஒரு சிலருக்கு அது முடியாது. யாருக்கு முடியாதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதலாம் வகை சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இன்சுலின் மட்டுமே ட்ரீட்மெண்ட். அது என்ன நீங்கள் டயட்டில் இருந்தாலும் உள்ளே போய் அது சர்க்கரையாக மாறும் பொழுது இன்சுலின் தேவை. அதனால் இந்த முதலாம் வகை சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாழும் வரை இன்சுலின் தேவை. ரொம்ப அட்வான்ஸ்டாக டைப் 2 டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் எல்லாம் இருக்கும்போது, 2ஆம் வகை சர்க்கரை நோய் இருக்குது, இதயத்தில் பிரச்சனை இருக்குது, கிட்னியில் பிரச்சனை இருக்குன்னா அவங்க வந்து மாத்திரையை நிறுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. யாருக்கு வந்து டயட் மூலமாக மாத்திரையை நிறுத்த முடியும், டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ரொம்ப உடம்பு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸசைஸை பண்ணாதவங்களுக்கு, ஆரம்ப கட்டத்தில் ஒரு 5 வருஷம் தான் சுகர் இருக்குது, ரொம்ப குண்டாக இருக்காங்க, ஒரு எக்ஸசைஸும் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றும் பொழுது டாக்டரோட சூப்பர்விஷனில் வேணால் இன்சுலினையோ மாத்திரையோ கம்மி பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மி பண்ணி நிறுத்தும் ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அது நீங்களாக பண்ணக்கூடாது, டாக்டரோட சூப்பர்விஷனில் பண்ணணும். இது எந்த மாதிரியான டயட்டில் பண்ண முடியலன்னா, ஒரு சிம்பிள் ஒரு கைடு இருக்குது, மை பிளேட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம தட்டில் வந்து பாதி வந்து காய்கறிகளாக இருக்கணும், கால் பகுதி வந்து மாவுச்சத்தாக இருக்கலாம். அதாவது இட்லி, தோசை, கோதுமை, சிறுதானியம் இதில் பண்ண ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து கால் பகுதியாக இருக்கலாம். மீதி கால் பகுதி வந்து புரதச்சத்து, அதாவது புரோட்டீன், அதாவது பால், முட்டை, சிக்கன், மீன், பருப்பு ஐட்டம், முளைக்கட்டின பயறு, நட்ஸு இதெல்லாம் அதிகம் உள்ள அந்த புரதச்சத்து உள்ள உணவுகள் கால் பகுதி இருக்கணும். அதே மாதிரி சர்க்கரை இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற எந்த ஐட்டமும் எடுக்கலை அப்படின்னா உங்களோட சர்க்கரையோட அளவை வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலைமையில வச்சுக்கலாம். டாக்டர் அனிதா சோமசுந்தரம் அவங்க கிட்ட என்னோட கேள்வி, பொதுவாகவே சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், சந்தேகம் இருக்குது, இது வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களோட எமோஷ்னல் லெவல், அவங்களோட சைக்கலாஜிக்கல் அண்ட் அவங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஸோ ஒரு கொஸ்டின் வருது பேஷண்ட்டுக்கு, எனக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் போய் டாக்டரை போய் பாருங்கள். நீங்களாக வந்து போய் ஒரு பிளட் டெஸ்ட் போய் லேபில் போய் எடுத்துகிட்டு ஆஹா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா டாக்டர் அஃப்கோர்ஸ் ஏன்னா வந்து நிறைய பிளட் டெஸ்ட்டு ஸ்பாட்டில் சுகர் பார்க்கலாம், அது நார்மலாக இருக்கலாம். ஆனால் டாக்டர் சொன்ன மாதிரி A1Cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது வந்து ப்ரீ டயபெட்டிஸாக இருக்கா, டயபெட்டிஸ் வர முன்னாடி ஸ்டேஜாக இருக்கா,
அதெல்லாம் கூட பார்க்குறதுக்கு சாய்ஸ் இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் போய் டாக்டரை பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், டயபிட்டிஸ் இருந்தால் அதனோட சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், எமோஷனல் ஆஸ்பெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா யூ நீட் ஹெல்த்தி கோப்பிங் மெக்கானிசம்ஸ். ஏன்னா நாங்கள் அகெயின் ஒரு 15 minutes ஒரு பேஷண்ட் என்கவுண்டர் தான் நாங்கள் கொடுக்குறோம். மிஞ்சி போனால் ஒரு ஃபஸ்ட்டு என்கவுண்டர் ஒரு 30 minutes. பட் அந்த டிசீஸோட வாழ்கிறது பேஷண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் நிறையா வாட்டி சர்க்கரை நோய் இருக்குது, இது டைப் 1, வாழ்நாள் பூரா இன்சுலின் சொல்கிறப்ப அது ஒரு பெரிய ஷாக் ஆகுது, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அடடா இது ஒரு குறைபாடு, அதனால் என்ன கல்யாணம் ஆகுமா அப்படின்லாம் நிறையா பேர் மாத்திரையை கூட எடுத்துக்காமல் போயிடுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அக்செப்டன்ஸ் இஸ் த கீ. அதுக்கப்புறம் ஹெல்த்தி கோப்பிங் மெக்கானிசம்ஸ், ஃபேமிலியோட இன்வால்மெண்ட் வேணும், ஃப்ரெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும். அண்ட் ஃபைனான்ஷியலும் நிறையா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. ஏன்னா மெடிக்கேஷன்ஸ், டெஸ்டிங், இந்த குளுக்கோமீட்டர் அதெல்லாமே இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். ஸோ அதெல்லாம் இன்னும் மற்ற டயபிட்டிஸ் இருக்கிற அவங்களோட பேசி ஒரு சப்போர்ட் குரூப்பாக இருந்து and we should have talks to improve the diabetes and self care. அது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப தெளிவான பதில்கள் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. அடுத்தது என்னோட கேள்வி டாக்டர் புவனப்பிரியா அவங்க கிட்ட தான். சர்க்கரை நோய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி வீட்டில இருந்தே பரிசோதனை செஞ்சுக்க முடியுமா, பிளட் டெஸ்ட் வீட்லேயே பண்ணிக்க முடியுமா சுகர் லெவலை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ரெகுலராக பெரும்பான்மையான மக்கள் எங்கிட்ட கேட்குற கேள்வி, டாக்டர் மாதம் சுகர் டெஸ்ட் பண்ணுமா, இல்லை 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதுமா அப்படிங்கிறது. சுகர் நல்லா தானே இருக்குது, நான் நல்லா தான் இருக்கிறேன், காலில் புண்ணை வந்தால் ஆறி போயிடுது, பசி எடுக்குது, தூக்கம் வருது, நல்லா தான் இருக்கேன், எதுக்கு சும்மா டெஸ்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சுகர் அப்படிங்கிறது வெறும் டயட் சம்மந்தப்பட்ட தொந்தரவு மட்டும் கிடையாது, புரியுதுங்களா? அதாவது நாம் சாப்பிட்ற உணவு எந்தெந்த உணவு எந்தெந்த மாதிரி சுகர் ரைஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் காலையில் நல்லா வாக் போகிறீங்க, சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் போய் பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா சுகர் பயங்கரமாக எலிவேட் ஆகும். அப்புறம் வீட்டுக்கு வரீங்க, டிராஃபிக்கில் வெயிட் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் சுகர் எலிவேட் ஆகும். அடிக்கடி சுகர் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஏற்றத்தாழ்வுகள், சர்க்கரையினால் வர ஏற்றத்தாழ்வுகள் கண்டுபிடிக்க வீட்டில் சுகர் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதுக்கு தான் நம்ம செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ்னு சொல்கிறது. சாதாரண எல்லா பக்கம் அவைலபிளாக இருக்க குளுக்கோமீட்டர் எடுத்து வாங்கி, அது 400 to 500 rupees தான் வருது, இப்போலாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. அதை வாங்கி ஒரு ட்ராப் பிளட் சுகர், ஒரு ட்ராப் பிளட்டில் சுகர் டெஸ்ட் பண்ணி நம்ம சுகர் நார்மலாக இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். வெறும் வயிற்றில் எப்போ சுகர் டெஸ்ட் பண்ணாலும் ஒரு அரௌண்ட் 90 to 110 வரைக்கும் இருந்தால் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் சுகர் நார்மலாக இருக்கான்னு. சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு செக் பண்ணும்போது 170 to 180 இருந்துச்சுன்னா சுகர் நார்மல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணி டாக்டர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் காமிக்கும் போது டாக்டரும் துல்லியமாக உங்களுக்கு இந்த ஃபுட்டு சாப்பிட்டா இவ்வளோ சுகர் ஏறுது, இந்த ஃபுட் சாப்பிட்டா குறையுது, இப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது பாருங்கள் சுகர் இவ்வளோ நார்மலாக இருக்குங்கிறதையும் தெளிவாக நம்மளால் பேஷண்ட்டுக்கு தெளிவாக சொல்ல முடியும். தகுந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸையும் மாற்றி கொடுக்கும்போது நல்ல ஒரு சுகர் கண்ட்ரோல் வரும். இன்னொரு எல்லா டவுட்டுக்கு என்னென்னா, இங்கே வெயின சாம்பிள் இங்கே லேபில் போய் டெஸ்ட் எடுக்கும்போது தான் சுகர் நார்மலாக இருக்கும், ஒரு ட்ராப் பிளட்டில் எடுக்கும்போது தப்பாக தான் வரும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வீனஸ் சாம்பிளுக்கும் கேப்லரி சாம்பிள் ரெண்டுக்கும் பிளட் சுகர் வேரியேஷன் 10 தான். அந்த 10 மில்லிகிராம்காக யாரும் சுகர் மெடிக்கேஷன்ஸை மாற்ற மாட்டாங்க. ஸோ வீட்டில் ஒரு ட்ராப் பிளட் சுகர் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப கரெக்ட். அதுவே நல்ல சுகர் கண்ட்ரோலுக்கு வழிவகுக்கும். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தெளிவான விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அண்ட் இந்த டைமில் நம்ம டயபெட்டிஸ் பர் சாச்சா நிகழ்ச்சியில் மக்களுக்காக டாக்டர் வித்யா ராஜீவ் உங்களோட மெசேஜ் கொடுங்க. சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு வெறும் டயட் மட்டும் பத்தாது, வெறும் மாத்திரைகள் மட்டும் நீங்கள் எடுத்துட்டாலும் பத்தாது. 5 விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிக்கணும். முதலாவது, நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல பேலன்ஸ்டாக டாக்டர் சொல்லி கொடுத்தபடி, டயட்டிஷியன் சொல்லி கொடுத்தபடி நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். 2வது, நல்ல உடற்பயிற்சி. எப்போ முடியுதோ எவ்வளோ முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு முட்டி வலி இருந்தாலும், எந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாட்டாலும் எந்த மாதிரி எக்ஸசைஸ் உங்களுக்கு தகுந்ததுங்கிறத நம்ம சொல்லித்தர முடியும். 3வது, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 7 to 8 மணி நேரமாவது நல்ல உறக்கம் வேணும். நல்லா தூங்கலை அப்படின்னா சுகர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4வது, ஸ்ட்ரெஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. நீங்கள் தமிழ் சீரியலெல்லாம் நிறையா பார்க்குறீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம். நீங்கள் குடும்ப பிரச்சனைகள் நிறையா இருந்தால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம். இது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எப்படி கம்மி பண்ண முடியுங்கிறத நீங்களால் தான் முடிவு பண்ண முடியும்.
5வது தான் நாங்கள் கொடுக்குற மாத்திரைகளும் இன்சுலினும். இந்த 5 விஷயங்களுமே சர்க்கரை கண்ட்ரோல் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியம். இதில் ஏதாவது ஒன்று தவற விட்டால் கூட நம்ம எதிர்பார்க்குற அந்த கண்ட்ரோல் நல்லா வராது. டாக்டர் அனிதா சோமசுந்தரம், உங்களோட மெசேஜ் நம்மளோட மக்களுக்காக. சர்க்கரை நோய் பெண்களுக்கு வந்தால் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக சான்ஸ் அதிகம். ஸோ ஹார்ட் டிசீஸ்னு எடுத்துட்டா 4 மடங்கு பெண்களுக்கு ஆண்களை விட அதிக சான்ஸுங்க ஹார்ட் அட்டாக்கு. இது மட்டும் இல்லை, ஸ்ட்ரோக், ஐ டிசீஸ், யூரின் இன்ஃபெக்ஷன், டிப்ரெஷன், இது எல்லாமே பெண்களுக்கு ஆண்களை விட அதிகமாக வருங்க. ஸோ டாக்டர் வித்யா சொன்ன மாதிரி பெண்கள் அவங்கள ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டு உடம்பை பார்த்துக்கணும். அது ப்ரெக்னன்சிலையும் இன்னும் நல்லா கண்ட்ரோல் வேணும், அப்போ தான் டெலிவரி ஸ்மூத்தாக நடக்கும். அண்ட் டெய்லி பிளட் சுகர் கண்ட்ரோல் அது கீங்க. தட்ஸ் மை 1 minute மெசேஜ். டாக்டர் புவனப்பிரியா, உங்களோட மெசேஜ் நம்ம மக்களுக்காக. சக்கரை வியாதி பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஒன் ஆஃப் த டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது கூட சேர்ந்து ஒபிசிட்டியும், யாருமே ஒல்லியால் எல்லோரும் குண்டாக இருக்கிறாங்க. அந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதே வந்து சுகருக்கான ஒரு வழிவகுக்குது. சுகர் மட்டும் இல்லாமல் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து ஹார்ட் ப்ராப்ளமு, ஒரு ஸ்ட்ரோக்கு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது ஏர்லியராக வந்து நம்ம வந்து இந்த வெயிட்னால வந்து நமக்கு சுகர் வருமா அப்படிங்கிறத நம்ம இயர்லி ஒன்ஸாவது வந்து ஒரு இந்த 3 டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் சுகர், சாப்பிட்டு 1.5 மணி நேரம் சுகர் டெஸ்ட், HbA1cங்கிறது இயர்லி ஒன்ஸ் பண்ணும்போது நமக்கு சுகர் வருதா, வரதுக்கான அறிகுறிகள் இருக்குதாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று வந்து இந்த டயபெட்டிக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறவங்க கூட வந்து கண்டிப்பாக வந்து சுகர் வருஷத்துக்கு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கணும். 20 இயர்ஸ் மேலே இருக்கவங்க எல்லாருமே ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி இயர்லி பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா காம்ப்ளிகேஷனும் வந்து கண், ஹார்ட், கிட்னி எல்லாம் கெட்டு போனதுக்கப்புறம் டாக்டரை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. சிம்டம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை 20 வயசுக்கு மேலே இருக்க அத்தனை பேருமே சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறது மிகவும் அவசியம். ஆல் ரைட், உங்களோட பொன்னான நேரத்தை நீங்கள் நம்மளோட மக்களுக்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. ஒரு பொது விழிப்புணர்வு மூலமாக சர்க்கரை நோய் பெண்களுக்கு இன்றைக்கி என்ன மாதிரியான பாதகங்கள் இருக்குது, அதை எப்படி சரி செஞ்சுக்க முடியும், வீட்டிலேருந்தே எப்படி டெஸ்ட்டை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக எஜுகேட் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்களே, இது போல் பல பயனுள்ள நிகழ்ச்சிகள் உங்களுக்காக பொது விழிப்புணர்வு முயற்சியாக இது உங்களுக்காக டயபெட்டிஸ் பர் சாச்சா நிகழ்ச்சியின் மூலம் கொடுத்துட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் யூடியூப்பில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்லேயும் இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்போம். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது நான் மோகனா. நன்றி, வணக்கம்.